ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:38 ஆகுது. அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி. I'm so happy because 200K 2,29,000 subscribers. So we just crossed 2 lakh. Night to 11. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரோன் ஷாட்ஸ். அது அந்த ட்ரோனுக்காக ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணோம். அந்த கோர்ஸ் ஃபுல் டே ஒர்க்கு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இப்போ வந்து எடிட் பண்ணலாம் உட்கார நாளைக்கு வீடியோ போகணும். பிகாஸ் நாளைக்கு 8 மணிக்கு திரும்பி நான் வந்து கிளம்பி அந்த கோர்ஸுக்கு போகணும். இப்போ நான் எடிட் பண்ணேன் ஆக்சுவலி. பட் தென் இந்த இது ஜஸ்ட் ஹேப்பன். அண்ட் நான் இதை நாளைக்கு பேசிக்கிட்டே நினச்சேன் கேமரால. பட் தென் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 lakh கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்க சந்தோஷம் வந்து நாளைக்கு இருக்காது. அதனால இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் கைஸ். பிகாஸ் 2 lakh இட் ஃபீல்ஸ் ரியலி குட். இந்த வருஷத்தில் நம்ம வந்து இன்னும் எத்தனை மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணுவோன்றது தெரியல. நம்ம என்ன கிராஸ் பண்ணலாம் நம்ம கூட அப்படியே ஒன்னா கிராஸ் பண்ணலாம். ஸோ பி வித் மீ. டெய்லி போடுற வீடியோவும் பாருங்க. டைம் ஆயிடுச்சு. நான் எடிட் பண்ணணும். நான் I'll go and edit. பிகாஸ் நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கணும். இல்லை நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. நீங்கள் டென்ஷன் ஆனால் அப்புறம் நான் டென்ஷன் ஆவேன். அப்புறம் நான் டென்ஷன் ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் லெட்ஸ் கோ அண்ட் எடிட். See you guys. குட் நைட். ஓ நாட் குட் நைட் மேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சூப்பரான ட்ரோன் ஷாட் பார்க்க போகிறீங்க. I'll call you back. Never need to say goodbye. I'll come back later. I feel so close to you. But if you really knew. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்ட 1:30 ஆகுது. இக்பால் வந்து கீழே வந்துட்டு மீட் பண்ண கூப்பிட்றான். நான் ரொம்ப பிஸியாக இருக்க போல. யாரு நீ தான் பிஸியாக இருக்கு. 1:30 கால் பண்ணுறான். மீட் பண்ண முடியாது. 1:30க்கு வந்து கால் பண்ணிட்டு என்கிட்ட சொல்கிறான் நான் வந்து பிஸியாக இருக்கேன். நான் எவனாலும் வெட்டிட்டேன். ஸ்டைல் ஆகிட்டேன். எங்க வந்துருக்கு சொல்லு. மதுரையிலேருந்து ஒரு ஆள் அமிச்சாரு. மதுரைனா யாரு? விவேக் தான். விவேக். ஐயோ ஏன் இது மாதிரி வேலை பண்றேன் நீ? மனுஷன் ஒஸ்ட் பண்றேன். நான் சத்தியமா நான் போனவே எடுத்து ப்ரோ கால் பண்ணா எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். வேற என்னடா சொல்லுவேன் நானு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி. ஃபோன் எடுத்து இல்லையே இன்ஸ்டால போடுறதுக்கு. இல்லை நீ எப்படி இதில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடு. மேட்ச் பாக்ஸ் எனக்கு இல்லையே வீட்டில். ப்ரோ கமுக்கமா மேட்ச் பாக்ஸ் கொண்டு வேற எதுலையும் சிகரெட்டும் பிடிக்க மாட்டான். அந்த பழம் கெட்ட பழங்களா. விவேக் இருந்திருந்தாருன்னா என்னால் சிகரெட் இது இருந்திருக்கும். சரி பத்தி மணி 1:30 போலீஸ் கீழீஸ் வந்தாலும் தூக்கிட்டு போயிடுவானா நம்மள. டேய் 200K வந்திருக்கடா. போலீஸ் ஸ்டேஷன்லேயே வெட்டலாம்டா போயிட்டு. அவர் வந்து இவர் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவங்க சப்போர்ட் இர்ஃபான் 200K வந்திருக்காரு. ரொம்ப எப்படின்னா வந்து நல்ல மாதிரி நடிக்கணும் நம்ம போய். அதனால ஏன்னா ரொம்ப நாள் வீடியோவில் வரல. நீ யாரு மச்சான் நீ? டேய் 100K கழுத்து அறுத்துருவேன். சேனல் ஓனர் தான் வந்து பண்ணணும். இன்னும் நம்பிட்டு இருக்காங்களா? இர்ஃபான் 200 தான் இதெல்லாம் உங்களுக்காகவே. இர்ஃபான் இன்னும் 1 மில்லியன்லாம் ரீச் ஆவாரு. இதோட பெரிய கேக்லாம் வாங்குறோம். இப்போ கம்பெனி கொஞ்சம் இதுல இருக்கிறதுனால சின்ன கேக்ல முடிச்சுக்கிறோம். 1 கிலோ கேக்குடா. இது யாரும் இது வெட்டிடுவாரு. இது ரிவ்யூ வீடியோ தனியா வரும். ஓகே 200K பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. யார் யார் இருக்கானா நானு அண்ட் இக்பால். அவனாவது இது போட்டிருக்கான் பேண்ட். நான் பாருங்க லுங்கி போட்டு வந்து ஹாப்பி 200K சப்ஸ்கிரைபர். ஹாப்பி 200K சப்ஸ்கிரைபர் இர்ஃபான் யூ. கட் பண்ணும்போது இதை காட்டணும். என் மூஞ்சியை காட்டக்கூடாது. ஓகே சாரி. நீங்களாம் ஒரு கேமராமேன். சேனல் ஓனராக இருந்தால் மட்டும் பத்தாது. ஓகே நீ எனக்கு கூட்டக்கூடாது. நான் தான் இல்லை மச்சான் இது செம சூப்பர். இப்போ இல்லை கங்க்ராச்சுலேஷன் மச்சான். ப்ரோக்கு ஒன்று அப்புறம் மணிக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் ஒன்று. நீ தூங்குறியா? 1:30 மணி ஆகுது. 2 மணி ஆகுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும்டா. இல்லைடா இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நாளைக்கு ஜிம் போனால் சரியாயிடும்டா. ஏய் நாளைக்கு ஜிம் போக முடியாது. நான் வேலை இருக்குடா. நம்ம இவ்வளோ கேட்க என்ன பண்ணுறது? யாராவது இருந்தாலும் கொடுத்துடலாம். 1:30 மணிக்கு யாரா இருப்பா? போலீஸ் யாராவது எங்கே நிற்பாங்க. போலீஸ் கொடுக்கலாம்டா. அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். 5 ஸ்டார் ஹோட்டல் போனோம். அதெல்லாம் புக் பண்ணலான்னு பார்த்தோம். இர்ஃபானோட டைட் ஷெடியூல்னால 300Kல பார்த்துக்கலாம். பட் திஸ் இஸ் டூ குட் மேன். கரெக்டாக 200K அந்த டைமுக்கு தான் பண்ணணும். இல்லை அப்புறம் கூட பண்ணியிருந்துக்கலாம். அது என்ன சொல்லுவாங்களே. இந்த பையனை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் இங்கே ஒரு நாய் இருக்கும். ஏய் ஆமாடி ஆமாடி நாய் இருக்கா. நாய் இருக்கா. திருப்பி தான் இங்கே சரியான கருமம் பிடிச்ச நாயிடா இருக்கு. ஐயோ கைஸ் செம்ம குளிருது. ஐயோ ஏங்க 2 மணிக்கு நாங்கள் கேக்க வச்சுக்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
சார் ஹாய் சார், என்னோட பேர் இர்ஃபான். நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் வெட்டணும். நைட் நேரத்தில் நாங்கள் 2 பேர் தான் கேக் வெட்டணும். சரி, இந்த நேரத்தில் யார் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்னு நாங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக இங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். யாராவது ஒருத்தாங்க சரி கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தாங்க. கேக் சாப்பிடுவோம் சார். வந்து கேக் சாப்பிட்டு போங்க சார். வாங்க சார். ஆமாம், ஓகே, லெட்ஸ் கோ. தேங்க்யூ சார். போலீஸ் கொஞ்சம் கொடுத்தாச்சு. இது நம்ம ஆட்டோ அண்ணா. ஆனால் உங்கள் பேர் என்ன? மணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆளுங்களுக்காக? யூடியூப்ல வந்து கொஞ்சம் லைட்டாக சாதனை பண்ணியிருக்கேன். அதுக்காக இது கேக்கு. சரியா, என்ஜாய். இதோ நான் கேக் வெட்டணும். விசேஷம். உங்கள் பேர்னா? சசிகுமார். தேங்க்யூ. பரணா. நான் வந்து 200K சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் கேக் சாப்பிட்டு வேலை செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? பிரசாந்த். தேங்க்யூ. 100K கூட நம்ம இதெல்லாம் பண்ணல. 200K நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வேர் ஹாப்பி. அதனால் வெல்கம். பேர் இல்லை? ஜெயராஜ். தேங்க்ஸ். அதில் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குதா? பட் ஆனால் மெஸ்ஸியாக இருக்குது. ஆமாம், இது யார்கிட்ட கொடுக்க முடியாதுல்ல? கொடுக்க முடியாதுல்ல, நம்ம சாப்பிட்றது. அதுதான் எக்ஸாக்ட்லி. மச்சான் நீ ஊட்டி விட்டுறியாது. செம்ம செம்ம. இங்கே பாருங்க. ஓ மை காட், கரெக்டாக சொல்லிட்டீங்களே ப்ரோ. ஃபுல்லாக இருக்குன்னு. அப்படியா? இது நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. மாடு ஃபுல்லாக சாப்பிட்டா நல்ல ஒரு படிப்பு நாங்கள் இன்றைக்கி படிச்சிருக்கோம். ப்ரோ பாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. டாடா. சி யூ. டாடா ப்ரோ. இது செம்ம குளிராக இருக்குது இப்போ இந்த இடத்துல. பாருங்களேன், ஃபாக் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. எவ்வளோ மங்கலாக இருக்குது பாருங்கள் எல்லா இடமும். சரி, முதல்ல வந்து அந்த போலீஸ் போய் நம்ம கொடுத்தது வந்து அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே வித் இட். அதான் அவங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்றது மட்டும் அவங்க இதுவாக இருந்தாங்க. வேறு ஓகே வித் இட். எங்களுக்கு அது நிறையா ஷேர் பண்ணணும். பிகாஸ் அது அப்படியே நான் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் யாருக்கா ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச் இக்பால். கீப் கண்டினியூயிங், கீப் ரீச்சிங் 1 million சப்ஸ்கிரைபர். நீங்கள் இதோட பெரிய லெவலுக்கு முன்னேறணும். உங்கள் சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் விஷ் பண்ணிக்கிறேன். சொன்னதான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ வெளியில் கொடுத்த விஷயம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. நானே எதிர்பார்க்கல. நானே எடுத்துகிட்டு வரும்போது கூட எதிர்பார்க்கல. ஏன்னா டக்குன்னு சரைக்காச்சு. என்ன பண்ணுறது? ஆக்சுவலி வந்து நாங்கள் போகும்போது எங்கள் 2 போலீஸ் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு 2 போலீஸ் வந்து பைக்கில் வராங்க. அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சந்தோஷம். அப்புறம் அவங்க என்னென்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஃபுல்லாக சொல்லிட்டு இல்லை, அவங்க ஃபோன்லாம் வாங்கி சப்ஸ்கிரைபராக அனுப்பி விட்டான். இது பொய். அதெல்லாம் நாங்கள் பண்ணல. ஆனால் பண்ணியிருக்கணும். பண்ணல. அது நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். எப்படி அவங்க யோசிப்பாங்க, எதுக்கு இந்த பையன் லூஸ் மாதிரி 2 மணிக்கு வந்து கேக் கொடுத்தா நம்மளுக்கு? அப்படி யோசிக்கும் போது யூடியூப் செக் பண்ணாங்கன்னா வெல்கம். தேங்க்ஸ் விவேக் ப்ரோ, இக்பால் ப்ரோ, ஆல் த சப்ஸ்கிரைபர் ப்ரோஸ், சிஸ்டர்ஸ். ஆமாம், சிஸ்டர்ஸ் கொடுங்க. குட் நைட்ரா. ஸோ கைஸ், ஒரு 7:30 ஆகுது. நான் இங்கே கரெக்டாக 6:30க்கு இருக்கணும். பட் தென் நான் என்னோட கிளாஸ் முடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ இங்கே எதுக்கு வந்து சொல்ல, வெரி ஹியூஜ், வெரி பிக், நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்குது. ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வந்து மெட்ராஸ் கறிக்க போயிருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து ராமபுரத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், பட் நடந்திருக்கு. சாஸ்தா ப்ரோ, ஹாய் ஹாய். ஹலோ, உனக்கு பட்டாசுலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் நீ வரணும். அது கொண்டு அவசரப்பட்டு கார். ஐயோ, நான் கார்ல இருந்து இறங்கி வந்துட்டேன். நீ வேற போது ஆரியாக்கு வச்சோம். நீ வரும்போது வச்சாதான் அடுத்த ஆள் வரது கரெக்டாக கேட்பாங்க. கைஸ் லுக் அட், நம்ம வரோன்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் வைக்கிறாங்க. என்னை அங்கேயே வெயிட் பண்ண சொன்னாரு. நான் பட்டாசு வைக்கிறேன் அப்புறம் வான்னு சொல்லிட்டு, ரொம்ப ஓவரா இருக்கும், வேணாம் நான் வந்துடுறேன். வந்துட்டு நான். உங்க நேம்? ராம் பிரசாத். கிருஷ்ணகுமார். ஏய் அருண், how are you man? ஓ, I'm good. அருண் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரான்ச்சோட மை பிரதர். ஆமாம், இவர் பிரதர் தான் வந்து இந்த பிரான்ச்சை வந்து ஓன் பண்ணுறாரு. ப்ரோ இதெல்லாம் அப்படியே அதை பண்ணிக்கோ. போகலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் எடுக்கணும், நீ எடுக்கணும். என்ன ப்ரோ பண்ணணும்? அவரை விஷ் பண்ணிட்டு கட் பண்ணணும். இது வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்றாருல்ல, அதனால அதெல்லாம் கேட்பாரு. இனிமே நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து கட்லாம் பண்ணுவாரு. ரவி இப்படி பண்ண வந்துருங்க. உங்களோட இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வாங்க வாங்க மிஸ்டர் இர்ஃபான், வெல்கம். அவர் தான் உங்க பிரதரா? ஓகே, எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருவேன். வெல்கம். தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. தேங்க்யூ வெரி மச். ஸோ அரே இர்ஃபான், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இர்ஃபான் வந்து மெட்ராஸ் கரிக்கப்ல வந்தா இருந்தான். ஃபுல் டைம் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணான். அருணும் சரி, இர்ஃபானும் சரி, என்னோட டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியில் சும்மா வாரம் போய் உட்காந்து பேசுகிறோம். இர்ஃபான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு யூடியூபரா
தனியா போய் சால்வ் பண்ண முடியும். I can do something in this world அப்படின்னு சொல்லிட்டு Irfan went to prove on. Today is very special because Arun is taking steps right behind Irfan to become an entrepreneur. மெட்ராஸ் கரிக்கப்புக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிரான்ச்சைசி. இதுக்கு முன்னாடி we have not done a franchisee. 3 அவுட்லெட் இருக்கு நம்மளுது, இன்னும் 2 அவுட்லெட் நம்மளுது வருது. இந்த ஈவென்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம், யாரை கூப்பிடலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம பசங்களாம் கிரேசியா ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு தகுந்தாப்புல ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்பதான் நம்ம டீம்ல அச்சித்தியை வந்து சஜஸ்ட் பண்ணா வை நாட் Irfan அப்படின்னு. எங்களுக்கு அந்த கேள்வி தான் வந்துச்சு. நம்ம பையன் இன்னைக்கு வந்து யூடியூபர் இவ்வளவு ஃபேமஸா இருக்கான், அப்படியே இந்த கேமரா திருப்பி உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் காட்டி எத்தனை பேர் இங்க வந்து உனக்கு ஹாய் சொல்லணும்னு வந்து. Thanks. Okay, mostly like I still work in my company and I'll be here like as a part time or whenever I'm free. So mostly my brother will be taking care of this one. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 3 மாசம் ஓடி இப்பதான் உட்கார போறோம். நீங்க லைவ் போட்டு நீங்க வந்து வீடியோ எல்லாம் போட்டு டைம் ஃபார் யூ டு டாக். மெட்ராஸ் கரிக்கப்ல நான் வந்து ஃபுட் பத்தி நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு 4-5 மாசம் நான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு எனக்கு. நான் போறப்ப கூட அவர் வந்து கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்ற நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். இப்போ கூட எப்போ பேசினா எப்படி போயிட்டு இருக்கேன் கேட்பாரு. அதனால வந்து சாஸ்தா வந்து ஒரு பெரிய வெல்விஷர். அவர் சொன்னவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னைய போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவர் வந்து பரவாயில்ல வா அப்படின்னாரு. அதனால வந்திருக்கேன். அந்த போஸ்ட் வச்சு அதெல்லாம் வந்து எனக்குலாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா. ஊர்ல எத்தனையோ பேருக்கு போஸ்ட் அடிக்கிறோம், தேவையான விஷயத்துக்குலாம் போஸ்ட் அடிக்கிறாங்க. நம்ம பையனுக்கு அடிக்கூடாதா? அங்க பாருங்க எத்தனை பேர் அப்படியே தலையெல்லாம் ஆட்டுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். No, but Irfan, Arun, Ravi, all of you to me exemplify what entrepreneurship is. நம்ம எல்லாருமே ஒரு தொழில் செய்ய முடியும், நம்மளால நம்மளோட சொந்த காலில் நிற்க முடியும், இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்மளே ஒரு முயற்சி எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இர்ஃபான் ஒரு உதாரணம், இன்னைக்கு ரவியும் அருணும் ஒரு உதாரணம், நாளைக்கு நம்மளோட வியூவர்ஸோ பாக்கி பேரோ ஒரு உதாரணமாக இருக்கலாம். வந்து சிக்கன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, வந்து எறா கறி தோசை, மீன் குழம்பு. ஓ மை காட், முஸ்லிம் நகரம் மெட்ராஸ் ஸ்கூலில் வருது ப்ரான் கேட்ட மாற்றி ப்ரோ. நம்ம கொஞ்சம் ரெசிபி மாற்றிருக்கோம். கறி தோசை அது என்ன பட்டர் மில்க், சியர்ஸ். பொரிச்ச கோழி. இன்னைக்கு நம்ம தான் சீப் கெஸ்ட், அதனால நமக்கு ஃப்ரீ ஃபுட். சாப்பாடு காசு வாங்க மாட்டாங்க, பில்லு இல்லாமல் சாப்பிடலாம். வேண்டாம், உடனே ஒரு ஆளாக வந்து கூப்பிட்டா மேலே வந்து முடிச்சாச்சு. மெட்ராஸ் கரிக்கப் ஆல்ரெடி சாப்பிட்டது தான். ஸோ இவங்க கிட்ட அந்த வெஜ் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம இதோட மறந்துட்டு லேட்டாக தான் தராரு. ஏன் லேட்டாக வந்துன்றது நான் இதில் சொல்லலை. இன்னும் என்னன்னா வந்து காலையில் எனக்கு கிளாஸ் இருந்துச்சு, 3 நாள் கிளாஸ். இது கரெக்டாக கிளாஸ் முடிச்சு நான் இங்கேருந்து நான் இங்கே வந்தேன். நான் பாருங்க என்னை கொஞ்சம் லாங்லேருந்து இடம் என்னோட காஸ்டியூம் மட்டும் பாருங்க. திஸ் இஸ் மை காஸ்டியூம். அப்படியே பேக் ஒன்று போய் தொடர்ந்தேன். கிளாஸுக்கு போயிட்டு நான் நினச்சேன் சரி வீட்டுக்கு வந்து மாற்றிட்டு வரலாம்னு நினச்சேன். பட் அந்த டைம் கிடைக்கல எனக்கு. அதனால நான் லேட்டாக வந்ததுனால அந்த மாதிரிலாம் வச்சு என்னை செய்கிறான். வெரி வெரி குட் டே. பிகாஸ் நேற்று நைட்டு 200K சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த பேனர் மட்டும் தான் நல்லா ஒத்துக்க முடியல. இட்ஸ் ஃபைன், இட் ஹேப்பன்ஸ். இந்த எபிசோட நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரோன், அதாவது பறக்கிற கேமரா இருக்குது தெரியுமா, அதோட கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதுக்காக வந்து கிளாஸ் போனோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து ஒரு 3 நாள் இருந்துச்சு. வாட் எவர் ஹேப்பன் டுடே, அதாவது இன்னைக்கு நடந்தது அந்த மெட்ராஸ் கரிக்கப், எனக்கு அவங்க வேணும்னு தெரியும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். ஐ அப்ரிஷியேட் சாஸ்தா ஃபார் இட். 9th மார்னிங் நான் வந்து எனக்கு பஸ்ஸு டு மதுரை. அண்ட் மதுரை போயிட்டு அங்கே தான் நான் விசுவாசம் பார்க்குறேன் 12 காலையில். அண்ட் தென் நான் அங்கேயே ஸ்டே பண்ணுறேன் டில் பொங்கல். இது பனானா பிரெட், இது நட்டி குல்ஃபி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெவில்ஸ் சாக்லேட். ஸோ சாப்பிட்டாச்சு, கிளம்புறோம். ஆஃப் ஆயிரும் கண்டிப்பாக. எஸ் பாய். அந்த பையன் உள்ளே இருக்கான். மச்சான் சீக்கிரமா மச்சான் பாய் சொல்லு.